ஹே கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். அப்புறம் இவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஏதோ ஹிடன் கேமரா எதுவும் வச்சிருப்பானு தெரியல. இந்த செக்ரட்டரி என்ன பண்ணாங்கன்றது ஒரு வீடியோவா இருக்கு அவன் ஃபோன்ல. அவங்க கபோர்ட் திறந்து டைரி வச்சு பார்த்துட்டு இருந்ததை வீடியோல பார்த்துட்டு அவனும் கபோர்டை திறந்து டைரி எடுத்து பார்க்கறான். இவன் ஆல்ரெடி இவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். அதனால தான் இப்ப தப்பிச்சிருக்கான். இப்ப அப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜீசு ஃப்ரெண்டு, செக்ரட்டரி வாங், அப்புறம் நம்ம பார்க்கும். இந்த பார்க்குக்குன்னா ஜீசு மேல பயங்கர சந்தேகமா இருக்கு. அவன் அவகிட்ட இந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் சில நேரங்கள்ல அப்பப்ப கண்ணு தெரியுமே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, நேத்து நைட்டு அந்த மாதிரி ஏதோ சொல்ல வரான். அப்புறம் நிறுத்திட்டான். செக்ரட்டரி வாங்கும், ஜீசுக்கு மொத்தமாவே கண்ணு தெரியாது, இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத, அவளை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்ல இவன் திரும்பவும் ஜீசு கிட்ட, இல்ல முந்தானத்து நம்ம 2 பேர் கண்ணு மீட் பண்ணிக்கிச்சு, ஒருவேளை அப்ப கண்ணு தெரிஞ்சு சொல்லியோ நான் நினைச்சேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க சோய் வந்து செக்ரட்டரி வாங்கிட்ட, உங்களுக்கு என்ன இப்ப சந்தேகம், இந்தாங்க என்னோட பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஐடி, அப்புறம் அப்பாவோட நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அது என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்திருந்தாங்க, அதோட ரிசல்ட் அப்படின்னு அப்படியே வரிசையா எல்லா ப்ரூஃபையும் வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஜீசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சோய் செக்ரட்டரி வாங்கிட்ட, இப்போ உங்களுக்கு சாப்பிடறதுக்கு மூடு இல்லைன்னு நினைக்கிறேன், வாங்களே வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிட்டான். இப்ப செக்ரட்டரி வாங்கும் சோயும் ஒரு பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி வா, ஜீசுக்கு சின்ன வயசுல கண்ணு தெரியாம போயிடுச்சு, அப்பவே என் மனசை நான் அழைச்சு வச்சுட்டேன். அவ சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமான பொண்ணாதான் இருந்தா, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா அவளுக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஜீசு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயத்த அவ ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்டேஜா தான் எடுத்துக்கிட்டாங்க. சின்ன வயசுல அவளோட பொம்மைகளை திருட ஆரம்பிச்சாங்க. வளர வளர அவளோட நெக்லஸ், அவ பேக், அவ பணம்னு திருடுறது மட்டும் இல்லாம அவளை குடிக்க வச்சு பல நாள் நைட்டு வெளியில தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு வெளியில தங்குறது குடிக்கிறதுலாம் தப்பா, அவளுக்கு 21 வயசா தாண்டிடுச்சுன்னு சொல்றான். ஆனா அவளுக்கு கண்ணு தெரியாதுன்றாங்க. கண்ணு தெரியலன்னா என்ன, வீட்டுல உள்ள மத்த பொருள் மாதிரி அடைஞ்சே கிடக்கணுமா? வீட்டுக்குள்ள அவளுக்கு நீங்க இருக்கீங்க, வெளியில நான் இருக்கேன், அவளை வெளியில நான் பாத்துப்பேன், நாங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், நான் அவளை வெளியில கூட்டிட்டு போக தான் செய்வேன்னு சொல்ல, நான் இன்னும் உன்னை நம்பல, நீ அவ அண்ணன்ற முழு நம்பிக்கை எனக்கு வரலன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வாங்க அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஜீசுவோட ஃபியான்சி தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறத பத்தி தான் சொல்றான். நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், அந்த சோய் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன், யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா தான் பண்றேன்னு சொல்ல, இந்த பக்கம் சோய் 3க்கு கால் பண்றான். அவ ஜீசுவோட ஃபியான்சியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. பார்க் என்ன பண்றானா, இந்த பிஎல் குரூப்போட கம்பெனி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கதான் காவலுக்கு இருக்கான். ஃபியான்சி டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க எப்படியும் அங்கதான் வருவான்னு 24 மணி நேரமும் அங்க வேவு பாக்குறான். சோய் 3 கிட்ட பேசிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காருல்ல, அவர் சோயை பார்த்துட்டு, என்ன ஞாபகம் இருக்கா, நான் உன்னோட டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, ஆனா இவன் தான் உண்மையான சோய் இல்லையே, அவனுக்கு ஞாபகம் இல்ல, திருத்துன்னு முழிக்கிறான். இந்த பக்கம் ஜீசு லாயர் கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல, என்ன உயில மாத்தி எழுத போறியான்னு இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட எல்லா சொத்தையுமே நான் சோயோட பேருக்கு எழுதி வைக்கலாமா, அவனை என்னோட லீகல் கார்டியனா ஆக்கலாமான்னு கேட்க, அப்போ செக்ரட்டரி வாங்க உள்ள வராங்க. கண்டிப்பா சோய உன்னால லீகல் கார்டியனா வைக்க முடியாது, நீ இப்ப ஆக்டிங் சேர்மன் தான், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து தான் நான் உன்னோட லீகல் கார்டியனா இருக்கேன், இப்ப கடந்த 21 வருஷமா நீ என்னோட பொண்ணா தான் இருந்துட்டு இருக்க, உனக்கு வேணா நான் செக்ரட்டரியா தெரியலாம், நர்ஸா தெரியலாம், உன் அப்பா கூட இருந்த பொண்ணா தெரியலாம் அப்படின்னு சொல்ல ஜீசுக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன மோசமான பொண்ணுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, 21 வருஷமா அம்மா மாதிரி இருந்தவங்கள நான் மோசமா நடத்துவேனா, நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எல்லாமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க பெர்மிஷன் இல்லாம நான் ஆக்டிங் சேர்மனா தான் இருக்கேன், என்னால நம்ம கம்பெனி ஸ்டாக்கை விற்க கூட முடியாது, நீங்க எல்லாமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிட்டீங்க, எங்க அப்பா என்ன இயற்கையா இருந்தாரு, எனக்கு என்ன பிரைன் டியூமரால தான் கண்ணு தெரியாம போச்சான்னு கேக்குறா. அதை நான் நம்பணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, லாயர் ஜங்கு அங்கதான் நிக்கிறாரு. அவர் பதறாரு, என்னமா இப்படி பேசுறேன்ற மாதிரி. செக்ரட்டரி வாங்கும், பரவாயில்ல விடுங்க அவ பேசட்டும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களான்னு ரொம்ப கோவத்துல அதோட அழுதுட்டே பேசிட்டு இருக்கா. அவ ஏதோ தாங்க முடியாம கஷ்டத்துல இருக்கான்னு தெரியுது. அப்புறம் கிளம்பலான்னு போய் கதவை திறக்கிறா. வெளியில சோய் நின்றுட்டு இருந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் கேட்டுருப்பான் போல. என்னது ஜீசுக்கு பிரெயின் டியூமர் இருந்துச்சா அப்படின்னு கோமா கேட்டுட்டு நிக்கிறான். இப்ப செக்ரட்டரி வாங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னா, அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜீசு சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அப்ப அவங்க கையை பிடிச்சிட்டு, எனக்கு காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே ஒழுங்கா தெரிய மாட்டேக்கு, கண்ணு சரியா தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அப்படி செக்ரட்டரி வாங்க லாயர் ஜங் கிட்ட, ஜீசு சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன செக்ரட்டரின்னு கூப்பிடாம ஆன்டின்னு கூப்பிடுவா, அந்த பிஞ்சு குழந்தை என் கையை வந்து பிடிச்சிக்குச்சு, அந்த தருணம் நான் அம்மாவா உணர்ந்தேன்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. லாயர் ஜங்குக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஜீசுவை உயிரை மாத்தி எழுத சொல்லாதீங்க, எனக்கு என்னமோ சோய் ஜீசுக்காக வந்த மாதிரி தெரியல,
பணத்துக்காக தான் வந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை சோய் நிஜமாவே ஜீசுக்காக தான் வந்தான் அப்படின்னா அவளை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானே இந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்றாங்க. இப்ப சோயையும் ஜீசுவையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு பிரிட்ஜ்ல கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜீசு ஜோய் கிட்ட, நான் உயிரை மாத்தி எழுதுறேன், எல்லா சொத்தும் உனக்கே வர மாதிரி பாக்குறேன், ஆனா ஒரே ஒரு ஆஃபர் தான் உனக்கு, நீ என்ன கொல்லு, உனக்கு எல்லா சொத்தும் கிடைக்கும்னு சொல்றா. இவன் உடனே சரி பரவாயில்ல கொன்னுடுறேன், இப்படியே தேவையில்லாம எனக்கு விஷப்பரிச்சை வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை தான் செய்ய போறேன். நான் திரும்ப திரும்ப உனக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ திரும்ப திரும்ப பணத்துக்காக தான் நான் வந்தேன்னு நம்பிட்டு இருக்க. சரி பரவாயில்ல உயிரை மாத்தி எழுது, பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்ல சரின்னு சொல்லி அவ பாட்டு சிரிக்கிறா. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, உன்னால அப்படிலாம் எழுத முடியாது, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஃபன் பண்ணலாம்னு சொல்ல அவ ஒண்ணு, நான் கேட்டது எங்க, நீ கொண்டு வரவே இல்லையே அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு தான் என்னன்னே தெரியாத, உனக்கு அவ்வளவு ஆர்வமான்னு கேக்குறான். இவளுக்கு தெரியுது அவன் அவாய்ட் பண்றான்றது. இப்போ ஒரு பார்க்குக்கு தான் போயிருக்காங்க. அங்க ஒரு கான்செர்ட் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அங்க சுத்தி நிறைய பேர் நின்று பாத்துட்டு இருக்க. சோய் ஜீசுவையும் அந்த கூட்டத்துல கூட்டிட்டு போய் நிக்கிறான். இவளுக்குன்னா பயமா இருக்கு. அவன் கையை விடவே மாட்டா. என்னாச்சு உனக்கு பயமா இருக்கா, சாகிறதுக்கே ரெடியா இருக்க, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவளை தெரியாம இடிச்சிடறா. இவளுக்கு இன்னும் பயமா இருக்கு. உடனே சோய் அவ பின்னாடி போய் நின்று அவளை புடிச்சுக்கிட்டு, கொஞ்சம் அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணு, பயப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு பயம் போகல. சரின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போய் இந்த கன் வச்சு சுட்டு பரிசுலாம் எடுப்பாங்கல்ல அந்த இடத்துல போய் சுட்டுட்டு இருக்கான். இவங்க பக்கத்துல இருந்த பொண்ணெல்லாம் சுட்டு கரெக்டா பிரைஸ் எடுக்கிறா. இவனால முடியல. ஜீசு நக்கலா, என்ன அந்த பொண்ணு சுட்டுட்டாளா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறா. அவன் உடனே, அந்த பிள்ளைக்கு அசிங்கமான ஒரு பொம்மை பரிசா கிடைச்சிருக்கு, இப்ப நான் எவ்வளவு சூப்பரான ஒரு மணி உனக்கு எடுத்து தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனால முடியல. ஜீசு உடனே, நான் வேணா ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு கேக்குறா. அவன் அவளை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க. கரெக்டா அந்த மணியில அடிச்சிட்டாங்க. ஜீசு முகத்துல இப்பதான் சிரிப்பே தெரியுது. இப்ப அப்படி இன்னொரு கேம். அதுல என்னன்னா ஒரு போர்டு மாதிரி இருக்கு, அதுக்கு பின்னாடி சோய் நிக்கிறான். அவன் முகம் மட்டும் வெளியில தெரியுது. இந்த வாட்டர் பால் இருக்குல்ல அதை ஜீசு கையில கொடுத்து அடிக்க சொல்றாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இல்லம்மா தப்பு தப்பு ரைட்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் லெஃப்ட் லெஃப்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் கரெக்டா அடிக்கிறா. அப்படியே அடிச்சு அடிச்சு மண்டை மூஞ்செல்லாம் அவனுக்கு நனைஞ்சு போச்சு. ஜீசு இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா. அப்புறம் அவன் நனைஞ்சிருந்தோடனே கச்சிஃபால அவன் மூஞ்சை தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அண்ணனுக்கு தலைலாம் தோட்டி விட்டுருப்பா போல. அந்த சந்தோஷத்திலே இருக்கா. இன்னொரு பக்கம் ஜீசு ஃபியான்சி கையில ஒரு கவரோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கான். பார்க் தான் 24 மணி நேரமும் காவல்ல தானே இருக்கான். இப்ப 3 பார்க் கூட தான் இருக்கா. 2 பேரும் ஜீசு ஃபியான்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறத பார்த்துட்டு 3 மட்டும் ஃபியான்சி வச்சிருக்கிற மாதிரியே ஒரு கவர் எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி போறா. அந்த கவரையும் இதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க போல. இந்த ஜீசுவோட ஃபியான்சி டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறான். இவ யோசிக்கவே இல்ல, இவளு பின்னாடி உள்ள போயிட்டா. அப்புறம் ஜீசுவோட ஃபியான்சி பார்க்கவும், சாரி சார் லேடிஸ் ரூம்ல ஃபுல் ஆயிட்டாங்க, அதனால இங்க வந்து நான் அசால்ட்டா சொல்றா. இவனுக்குன்னா ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வேணும்னா அவன் மேல இடிச்சிடுறா. டக்குன்னு 2 ஃபைலுமே கீழே விழுது. அவன் கொண்டு வந்த ஃபைல் எடுத்துட்டு வேகமா சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவன் பின்னாடியே வரான். இவன் ஒரு நிமிஷம் நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சான் ஃபைல் மாறிடுச்சுன்னு சொல்லி. அப்புறம் அவளை பிடிச்சி, ஏமா ஃபைல் மாறிடுச்சுன்னு சொல்லி, எங்க பிஎல் கம்பெனி குரூப் லோகோ இருக்கு பாரு, நீ மாத்தி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ஃபைலை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப அந்த ஃபைலை லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டான். இன்னொரு பக்கம் ஜீசு சோய் கிட்ட, அம்மா ஏன் என்ன பார்க்க வரவே இல்லைன்னு கேக்குறா. அவன் உடனே இதுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு, நான் அம்மா கிட்ட தங்கச்சியை போய் பார்க்கலான்னு சொல்லுவேன், ஆனா அவங்க அப்புறம் அப்புறம் சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளவு சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் எமோஷனலா பேசுறான். இப்ப இந்த டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்திருந்தாங்கல்ல அது கொஞ்சம் டிலே ஆகுது போல. செக்ரட்டரி கிட்ட ஜீசோட ஃபியான்சி கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கு, நான் இருந்து நாளைக்கு நேர்ல வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நைட் ஆயிடுச்சு. ஜீசு வீட்டுல இருந்து எங்கேயும் கிளம்புறா. இத ஜன்னல் வழியா சோயும் பாக்குறான். எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே ஃபாலோ பண்றான். அவங்க வீட்லயே ஒரு சைடுல தனியா ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அது பூட்டு போட்டு இருக்கு. இவன் அதை திறந்து உள்ள போறா. உள்ள நிறைய செடி மரமா இருக்கு. அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கு. சோய் வேற பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். ஜீசு ஆனா அதை கவனிக்கல. இப்ப அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சோய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கீழே ஒரு கம்பி கிடக்கும், அதை வச்சு அந்த பூட்டை திறந்து உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஜீசு அவ சின்ன வயசுல வச்சிருந்த நிறைய திங்ஸ் அங்க வச்சிருக்கா. போட்டோஸ், பொம்மை, அந்த மாதிரி எக்கச்சக்கமா அங்க இருக்கு. முக்காவாசி ஜீசுவும் அவ அண்ணன் சோய் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ தான். அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப பாசமா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க போல. நிறைய வீடியோ கேசட்ஸ் வேற இருக்கு. அதெல்லாம் போட்டு பாக்குறான். சின்ன பிள்ளைல அவங்க ஜாலியா விளையாண்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க அம்மா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் ஜீசுவோட அம்மா அவங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அண்ணனை மட்டும் கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அன்னைக்கு ஜீசுவே ஒரு வீடியோ எடுத்திருக்கா. ரொம்ப அழுதுட்டே பேசியிருக்கா. அவங்க அம்மா இந்த ரூமுக்கு அவளை வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல. நீங்க என்ன இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா நான் வந்துட்டேன், நீங்களும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணாதீங்க, நான் இப்ப தப்பு பண்ணிருக்கேன்ல, இந்த ரூமுக்கு வந்துட்டேன்ல, எனக்கு வந்து தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது பேசியிருக்கா. இதெல்லாம் சோயால பார்க்கவே முடியல. அவ அம்மா போனதுக்கு அப்புறம்
அடிக்கடி அந்த ரூமுக்கு வருவா போல. இன்னைக்கு பார்க்ல ஒரு பெல்லு பரிசடிச்சாங்கல்ல, அதை அங்கே ரூம்ல வச்சுட்டு வந்திருப்பா போல. இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் இந்த ஜீசுவோட ஃபியான்சி கிட்ட டிஎன்ஏ ரிசல்ட் வந்து ஒரு டாக்டர் கொடுக்குறாரு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி திரும்பவும் ஜீசுவை காட்டுறாங்க. அவளுக்கு அந்த பெல் ஞாபகம் வந்துச்சுல, திரும்பவும் அந்த ரூமுக்கு வரா. வெளியில பூட்டு போட்டது ஓபன்ல இருக்கவும் என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே தான் உள்ள வரா. அவ உள்ள வர சத்தம் கேட்டு சோய் ஒரு சோத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு இங்க யாரோ இருக்காங்கன்றது தெரியுது. யாரு இந்த ரூம்ல இருக்கா அப்படின்னு கேக்குறா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.